இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட எங்கள் கண்ணுக்கு காமிக்காமல் இருக்காருன்னா அவ்வளோ கஷ்டத்தையுமே அந்த பாவப்பட்ட ஜென்மம் வந்து பார்த்துட்ருக்கு. எங்கள் அப்பாவை ஆண் தேவதன் அந்த க்ரௌனை நான் அவருக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா உண்மையாகவே ஒரு ஆண் தேவதை, அவரோட வாழ்க்கையை இழந்த ஒரு ஆண் தேவதை. உங்கள் அப்பா ஆண் தேவதை அப்படின்னு ஒரு கிரீடம் சூட்டுறதா இருந்தால் எந்த காரணத்துக்காக அதை செய்வீங்க? எங்கள் அப்பா தான் எங்களோட பாத்ரூம் போகிற அந்த துணியை கூட சின்ன இதில் துவைச்சி போட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து பீரியட் டைமில் இருந்தால் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸை கூட எங்கள் அப்பா வந்துட்டு துவைச்சி தருவாங்க. அதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இதோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் எங்களை வந்து முன்னேற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமாக எங்கள் அப்பா ஒரு ஆண் தேவதை. இதை நான் நேராக எதுவும் சொன்னதில்லை, இப்போ தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஏன் எனக்கு ஆண் தேவதைன்னா எங்கள் அம்மா தான் சார் சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது 8 வருஷமாக குழந்தைல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தனியாக இருந்துருவாங்கன்றதுக்காக எங்கள் அப்பா 8 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்காக வெயிட் பண்ணதுனால எங்கள் அப்பா எனக்கு ஆண் தேவதை ரொம்ப தான். அழகாக சொன்னீங்க. 8 வருஷம் உங்களுக்காக வெயிட் பண்ண ஒரு ஆண் தேவதை.